அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 10 பேரை நிற்க வைத்துக் கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துவங்கிய கையெழுத்து இயக்கத்தில் 1 லட்சம் பேர் உடனடியாக கையெழுத்து போட்டு இருப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளிக்காமல் அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். நடந்து கொண்ட நடவடிக்கையை நிச்சயம் அவருடைய தந்தையார் குமரி ஆனந்தன் பார்த்திருந்தால் மிகுந்த வருத்தப்பட்டிருப்பார், துயரமடைந்திருப்பார். இவருக்கா போய் நாம் தமிழிசை என்று பெயர் வைத்தோம் என்று அவர் மிக 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 வருத்தத்தோடு இருந்திருப்பார். 1. 2, கையெழுத்து இயக்கம் என்பது இல்லங்கள் தோறும் சென்று வாங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் எந்த இல்லத்திற்கு சென்று வாங்கினார்கள்? அவர்களை சுற்றி பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒரு 10 பேரை நிற்க வைத்துக் கொண்டு ஊடகங்களில் அவர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அவர் எண்ணியிருந்த பதவிகள் எதுவும் கிடைக்காததால் அந்த கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்களை வைத்து நடத்தி கொண்டார். அதோடு மட்டுமில்லாமல் இன்றைக்கு அவர் ஒரு அத்துமீறல் ஒரு சொற்றொடரை பயன்படுத்தி இருக்கின்றார். காலாவதி என்ற சொற்றொடரை. காலாவதியானவர் யார்? பாண்டிச்சேரியிலே காலாவதியானவர். தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் காலி செய்யப்பட்டவர் எங்களை பார்த்து காலாவதி என்கிறார். அவரை காலாவதி ஆக்குவதற்கும் அவர் சார்ந்த இயக்கத்தை காலாவதி ஆக்குவதற்கும் தமிழக மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் தயாராக இருக்கிறார்கள் என்பதை அக்கா தமிழிசைக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.